மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் காலகாலமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ஏன்னா எக்ஸாம் வைங்க சார், நாங்கள் யாருன்றதை காட்டுறோம் அப்படின்னு அப்படி ஃபிங்கர் டிப்பில் ரெடியாக இருக்கிற கூட்டம் அவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, இந்த ஆகஸ்ட்லேயே நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத டிஆர்பி இன்றைக்கி பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா அதிக எண்ணிக்கையில் இப்போ ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த சான்ஸை நீங்கள் ஒன்ஸ் மிஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் போஸ்ட் வாங்குறதுன்றது குதிரை கொம்பாயிடும். தயவுசெய்து அனைவரும் அப்ளை பண்ணி எக்ஸாமை மிக சிறந்த அளவில் ஃபேஸ் பண்ணி நீங்கள் போஸ்ட்டில் அமரணுன்ட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு 30 டேஸ் கூட நமக்கு டைம் இல்லை. ஸோ அந்த 30 டேஸில் நம்ம என்னத்தை படிச்சிட முடியும் இல்லையா? நிச்சயம் படிக்க முடியும். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்னு ஒரு 6000 MCQs தரோம். அந்த 6000 MCQs அப்படியே படித்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா சார் 30 டேஸில் அதை படிச்சிட முடியுமான்னா 3 தடவை ரிவைஸே பண்ண முடியும். நிச்சயம் பண்ண முடியும். அந்த 6000 MCQs மட்டும் இல்லை, டெஸ்ட் பேட்ச் வாரம் 3 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எங்களோட டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸை அப்படியே மெருகேற்றிக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும், அதாவது காலகாலமாக படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், சார் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு சொல்கிறேன், திருப்ப கொஸ்டினை வந்து எந்த அளவுக்கு டைப் பண்ண முடியுமோ டைப் பண்ணி நாங்கள் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போது இன்னும் வேகம் எடுக்கிறோம். ஏன்னா எக்ஸாம் கிட்ட வந்துருச்சுன்னும் போது நம்ம இன்னும் பல மடங்கு வேகம் எடுத்தால் வழியாக போட்டிகள் வெற்றி பெற முடியும். டெஸ்ட் பேட்சில் அவசியம் ஜாயின் பண்ணுங்கள். அந்த 6000 MCQs வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 3 தடவை ரிவைஸ் பண்ணிடலாம் 6000 MCQஸ்ன்னு சொல்கிறேன் 30 டேஸில். அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருங்க. நல்ல டீட்டெயில் சொல்யூஷனோட தான் அந்த 6000 MCQஸும் கொடுப்போம், யூனிட் வைஸ் கொடுப்போம். ரைட்? இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேண்டாம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 6000 MCQs யூனிட் வைஸ் டீட்டெயில் சொல்யூஷன் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. வாரம் வைக்கிற 3 டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயம் நீங்கள் போஸ்ட்டில் உட்காருவீங்க. ஓகே, சரிங்க. இப்போ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மெக்கானிக்ஸ் ஒரு முக்கியமான பாடம் இல்லையா? அதுலேருந்து ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து அப்படியே எந்தெந்த ஏரியாலாம் வந்து முக்கியமான ஏரியாவோ பார்த்து நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தோம். சால்வ் பண்ண ப்ராப்ளம் புக்லெட் இது தான். மெக்கானிக்ஸோடைய சொல்யூஷன் புக்லெட் எனக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு மெக்கானிக்ஸ் மட்டும் அனுப்பி வச்சுருவேன். இதுக்கப்புறமும் நிறைய போடுவேன். ரெடியாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வாங்கி படிக்கலாம். ரைட்? 6000 MCQs முதல்ல ப்ராக்டிஸ் எடுங்க. டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணுங்கள். இந்த மெக்கானிக்ஸ் புக்லெட் வேணுன்றவங்களும் வாங்கிக்கோங்க. ரொம்ப இது எல்லாத்தையும் ரொம்ப முக்கியம் எதுன்னா, வெறும் 1500 ருபீஸ்க்கு யூஜிடிஆர்பின்னு ஃபார்முலா புக் ஒன்று கொடுக்குறோம். அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா போதுங்க. அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வரும். இதுக்கு ரிலேட்டட் ஃபார்முலா தானே, அப்படியே அதை எடுத்து போடுவோம். வேல்யூஸ் ஒவ்வொன்றும் என்னென்னு பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் முடிஞ்சுதுங்க. அப்போ நீங்கள் ஃபார்முலா தினமும் காலையில் ஒரு 5 to 6 தினமும் மார்னிங் எழுந்து 1 hour அந்த ஃபார்முலா புக் பார்த்துட்டிங்கன்னா போதுங்க. 10 யூனிட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அதாங்க ஹைலைட். ஸோ அவசியம் யூஜிடிஆர்பின்னு போட்ட ஃபார்முலா புக்கை படிக்கிறீங்க, 6000 MCQஸை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, வாரம் வைக்கிற 3 டெஸ்ட்டை அட்டன் பண்ணினே வரீங்க. நீங்கள் போஸ்ட் வாங்கிட்டு சீட்டில் உட்காடுறீங்க. ஓகே, வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ யூஜிடிஆர்பியில் மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு சில முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். எ சாலிட் யூனிஃபார்ம் சிலிண்டர் ஹஸ் எ டோட்டல் மாஸ் ஆஃப் 4 kg and a radius of 0.5 meter. Calculate its moment of inertia about its central longitudinal axis. அதாவது இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு நம்ம வந்து நேரடியாக இங்கே பாருங்களேன். Calculate its moment of inertia கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மாஸ் வெயிட் கொடுத்துருக்காங்க 4 kg, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். எதுக்கு? அது ரொம்ப கவனமாக பார்க்கணும். சாலிட் யூனிஃபார்ம் சிலிண்டர் பாருங்கள், சாலிட் சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு. அப்போது சாலிட் சிலிண்டருக்கு இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எழுதிக்கலாம். மாஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 4 kg. ரைட்? இதே இவ்வளோ நீட்டாக எழுதுகிறோன்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஜெராக்ஸ் பண்ணி அப்படியே கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு போகுதுன்னும் போது நீட்டாக போயிடணும்னு நீட்டாக எழுதுகிறேன். பரீட்சையெல்லாம் அப்படியே மைண்ட்லேயே கால்குலேஷன் போடணும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும். 6000 MCQs ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். கையில் வச்சுக்கோங்க அந்த புக்கை. ரைட்? இப்போ ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் R அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். அதை 0.5 மீட்டர். ரைட்? இது யூனிட்டு கேஜி, இதோட யூனிட்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். I = ½ mr². இந்த ஃபார்முலாலாம் கொடுத்துருக்கீங்களா சார்? ஃபார்முலா புக்குன்னு ஒன்று விடலை. அந்த ஃபார்முலா படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தானே உங்களுக்கு அந்த ஃபார்முலாவுக்கு அது கூட்டிட்டு போகும். அந்த அளவுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இப்போது இந்த 1/2 அப்படியே வச்சுக்கலாம். M வேல்யூ மாசு 4, R² 0.5² இல்லையா? ஸோ 0.5 போட்டு மேலே ஸ்கொயர். அவ்வளோதாங்க. இப்போது இது கூட கட் பண்ணிடலாம். இல்லை அப்படியே இல்லைனாலும் 1/2 × 4 இது அப்படியே இருக்கட்டும்.
இன்ட்டு இந்த 0.5ன்றது 1/2 இல்லையா, 1/2 போட்டு மேலே ஸ்கொயர், ரைட். ஏன்னா பாயிண்ட் வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணும்போது சின்ன சின்ன நம்பர்களை மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் வைக்கிறது தப்பான ஒரு ஆன்சரை போட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லாம் மாற்றி இப்போ ஸ்கொயர் பண்ணுங்கள். இப்போ 1/2 இன்ட்டு 4 இன்ட்டு 1 ஸ்கொயர் பண்ண 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அப்போ 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4. இப்போ இந்த 4 கட் பண்ணிடலாம் இல்லையா, 1/2 ஆன்சர். 1/2ன்றது என்னது, இப்போ தான் சொன்னேன் 0.5, ரைட். ஸோ 0.5 வருது. இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I = இதோட யூனிட் என்ன, kgm². ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் இப்போ ஐக்கு சொல்லிட்டேன். அதே போல் வெலாசிட்டிக்கு என்ன யூனிட்டு, ஆக்சலரேஷனுக்கு என்ன யூனிட்டு, டென்ஷனுக்கு என்ன யூனிட்டு, எல்லாமே யூனிட் தெரியணும். இப்போ இங்கே 4 ஆப்ஷனில் எதுன்னு பாருங்கள், 0.5 kgm², ஆப்ஷன் சி, ரைட். சார் இப்போ நீங்கள் இதை போட்டிருக்கீங்களா சார், அதை மட்டும் எனக்கு அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி அனுப்ப முடியுமான்னா கண்டிப்பாக அனுப்புகிறேன். நிறைய ப்ராப்ளம் போட்டாச்சு மெக்கானிக்ஸ்க்கு, இன்னும் நிறைய ரெடி பண்ணிகிட்டும் இருக்கோம், ரெடியாகவும் கொடுத்துட்ருப்போம். ஆனால் இப்போ கரண்ட்டில் இருக்கிற கொஷின்ஸ் பூரா நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஸ்ட் பேட்சுங்க, டெஸ்ட் பேட்சை விடாதீங்க. வாரம் 3 டெஸ்ட்டு வைக்கிறோம் எக்ஸாம் வரைக்குமே, ரைட். இப்போ ஒரு முக்கியமான ப்ராப்ளம் அதே மெக்கானிக்ஸில் இருந்து. சார் மெக்கானிக்ஸே தினமும் போட்டுட்ருக்கீங்க, வேறு யூனிட்டு போடவே மாட்டிங்களா? போட்டாச்சுங்க, தெகட்ட கொடுத்தாச்சு. நீங்கள் என்ன வேணுன்றீங்க வீடியோ லிங்க் ஃபுல்லாக நான் அனுப்பி வைக்கிறேன். சார் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் UGTRBக்கு போட்ட வீடியோ லிங்க் எனக்கு அனுப்புங்கன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது வேறு கோச்சிங் கிளாஸ் சென்டர் போய்ட்டு ரெகுலராக டேரெக்டாக கோச்சிங் கிளாஸ் போகிறவங்க கூட நம்மளோட 6000 MCQs வாங்கி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வராங்க. அவங்களே சொல்கிறாங்க ஓப்பனாக, நான் இங்கே போய்கிட்டுருக்கேன், பட் உங்களுது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அந்த 6000 MCQs எனக்கு தர முடியுமா, நான் பே பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கி படிக்கிறாங்க. இதில் இன்னும் வேடிக்கை என்னென்னா, நிறைய இன்ஸ்டியூட்காரங்களே நம்ம புக்லெட்டை வாங்கி அந்த ஸ்பைரலில் பிரித்து ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க நிறைய பேருக்கு. பலன் அடையட்டும், நான் வேணும்னு சொல்லலை. ஆனால் இங்கே ஒரு கூட்டம் பாவம், அவங்க காலகாலமாக இதுக்குன்னே மற்ற வேலைகளெல்லாம் விட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து அவங்களெல்லாம் நம்ம தண்டிச்சிட வேண்டாம். அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழியில் நம்ம பயனுள்ள வழியில் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த 6000 MCQஸு டெஸ்ட் பேட்ச்சு சேர்ந்து பலன் நீங்கள் அடையும் போது அந்த உழைச்ச கூட்டம் திருப்தி அடைவாங்க. அவங்கள கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். கோச்சிங் சென்டர்ஸ் நடத்துகிறவங்க தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக வாங்கிக்க சொல்லி அவங்களுக்கு டைரெக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக எந்த கோச்சிங் சென்டருக்கும் போகாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நேரடியாக போய் நம்ம எடுத்துக்கிற கோச்சிங்கும் நம்மளை நிச்சயம் காப்பாற்றும். ஆனால் கோச்சிங் சென்டர்ஸ் நமக்கு போகணுன்னு அவசியமே இல்லை, அவ்வளோ அளவுக்கு தெகட்ட கொடுத்துட்டோம். நீங்கள் ஜஸ்ட் மெசேஜ் போடுங்களேன், நான் வீடியோ ப்ளேலிஸ்ட் அனுப்புகிறேன். பார்த்தவங்களாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆனாலும் போகிறவங்க ஒரு சிலர் நேரில் போய் பார்த்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு போகிறீங்க, போங்க. பட் மெட்டீரியல்ஸை தயவுசெய்து இன்ஸ்டியூட்காரங்க ஸ்ப்ரெட் பண்ணிட வேண்டாம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் கைட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனல் இவங்க ரன் பண்ணுறவங்க 6000 MCQs கொடுக்குறாங்க, வாங்கி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி கடன் பட்டிருப்போம். மற்ற எல்லா வேலைகளையும் நிறுத்திட்டு தான், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும் இல்லையா, அவங்களோட லைஃப் டைம் ஆம்பிஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறுத்திட்டு இந்த வேலையில் முழு மூச்சாக இறங்கி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பெரிய உதவியாக இருக்கும். உங்களுடைய ஹெல்ப் இருந்தால் அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கான வழியில் அவங்க இறங்குவாங்க, ரைட். உங்களுடைய அந்த ஆதரவை, நல்ல ஆதரவை அந்த குழந்தைங்கள்கிட்ட சொல்லுங்கள். அதாவது அந்த UGTRBக்கு நேரடி கிளாஸ் வகுப்பு வரவங்கக்கிட்ட சொல்லுங்கள், வாங்கி படிங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். பெரிய உதவியாக இருக்கும். தயவுசெய்து கேட்டுக்கிறேன், ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் வாரம் கொடுக்குறோம் இல்லையா, அது உங்களை செதுக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க, ரைட். இந்த 6000 MCQs வாங்கி கையில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். A conical pendulum has a pop of mass 2 kg revolving in a smooth horizontal path. The string makes a steady angle of theta = 60 degree with the vertical axis. Find the tension force developed in the holding string. Take G = 10 meters per second square. ரைட். G வேல்யூ அவங்க இதுதான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. மாஸ் கொடுத்துருக்காங்க 2 kgன்னு, ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன கேட்குறாங்க, இங்கே தான் உங்கள் கவனம் போகணும். இங்கே போனாலே ஃபார்முலா புக்கில் இருக்கிற ஃபார்முலா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும். பாருங்கள், ஃபைண்ட் த டென்ஷன் ஃபோர்ஸ். டென்ஷன் கேட்குறாங்க. பாருங்கள், எ கானிக்கல் பெண்டுலம் இங்கே இருக்கும், இதில் டென்ஷன் ஃபோர்ஸ் வேணும். ஓகே, நான் அது சம்மந்தமாக ஃபார்முலா கொடுத்துருக்கேனான்னு போய் பார்க்குறீங்க, படிச்சிருப்பீங்க, அப்படியே கொண்டு போடுறீங்க. இப்போ என்னென்னலாம் கொடுக்கப்பட்டிருக்கு, மாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு எம் எவ்வளோ 2 kg, தீட்டா என்ன 60 டிகிரி, ரைட். ஜி கொடுத்துருக்காங்க, என்ன G = 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், ரைட். இப்போ என்ன கேட்குறாங்க,
டென்ஷன் ஃபோர்ஸ் T கேட்குறாங்க. T ஈக்குவல் டு mg/cos θ. இது கொடுத்துருக்கோம், மெட்டீரியலில் இருக்குது. ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இந்த 30 டேஸில் என்ன பெருசாக பண்ணிட முடியும்னு பயப்படாதீங்க. 6000 MCQs ப்ராக்டிஸ் எடுத்துங்க, அது உங்களுக்கு சேஃப். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் வாரம் எழுதி பாருங்கள். எக்ஸாம் வரைக்குமே நாங்கள் எக்ஸாம் வரைக்குமே டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் வைப்போம், டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம், அதுக்கு டீட்டெயில் சொல்யூஷன் கொடுப்போம். ஸோ சேர்ந்து பலன் பெறுங்க. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ m வேல்யூ 2 இன்ட்டு g வேல்யூ 10 டிவைடட் பை காஸ். ஃபார்மில் ஞாபகம் இருந்தால் தானே இதெல்லாம் சப்ஸ்டியூட்டே பண்ண தோணும், டேட்டாஸை போய் தேட தோணும் இல்லை. இப்போ θ 60 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஷினில், ஜஸ்ட்டு போட்டாச்சு. 2 × 10 20 டிவைடட் பை காஸ் 60 டிகிரி 1/2. இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதுனா 2 மேலே போயிட்டு 20யோட மல்டிப்ளை 40 ஆகிடும் இல்லையா. இப்போ 40 டென்ஷனோட யூனிட்டு நியூட்டன். இப்போ T ஈக்குவல் டு 40 நியூட்டன். ரைட், பாருங்கள் ஆப்ஷன் பி. ரைட், ஒன்றும் இல்லைங்க, எந்த ப்ராப்ளமில் ஃபைண்ட் த டென்ஷன் ஃபோர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஏ கானிக்கல் பெண்டுலம். இப்போ இங்கே பாருங்கள், சாலிட் சிலிண்டரில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருந்தாங்க. நான் ஃபார்மில் எழுதினேன், என்னென்ன தேவைன்னு போய் கொஷினை பார்த்தேன், இருந்தது எடுத்து போட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டேன், அவ்வளோதான். ரைட், ஒரு 1500 ருபீஸ்க்கு ஃபார்முலா புக் தரேன், அவசியம் இதை நீங்கள் எப்போவும் கையில் வச்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள், 6000 MCQs ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க, நிச்சயம் போஸ்ட்டில் உட்கார முடியுங்க. அது தனி செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக அது கொடுக்கும் 6000 MCQs. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.